ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் தாராஸ் கரி வேர்ல்ட். எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நான் விஷ் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை. ரொம்ப ஈஸியான ஃப்ரை. இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி தான். ஃபஸ்ட்டு தேவைக்கு ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் உங்கள் சாய்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு 2-3 கிராம்பு அண்ட் சின்னமன் ஸ்டிக்ஸ் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் நிறையவே போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா ஆனியன் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி மாதிரி தேவையோ அந்த அளவுக்கு ஆனியன் நீங்கள் ஜாஸ்தியாக போட்டுக்கணும். இல்லை கிரேவி தேவையில்லைன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஓகே, ஒரு 2 or 3 அந்த மாதிரி கூட போதும். குட்டியாக ரொம்ப தான் கம்மியாக வேணும்னா அந்த மாதிரி. இது நல்லாவே நீங்கள் சாட் பண்ணணும். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், சாட் பண்ணும்போது கம்மியாகிடும். அந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு மேலே வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது கொஞ்சமாக டொமேட்டோ. அதாவது ஆனியனோட மினிமம் ஒரு சைஸுக்கு போதும், ஒரு 1/4 சைஸுக்கு டொமேட்டோ. ஓகேங்களா, 2-3 டொமேட்டோஸ் தான் எடுத்துருக்கேன். அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நார்மல் சைஸுக்கு போதும், ரொம்ப குட்டியாலாம் தேவையில்லை. அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் இருக்குது இல்லையா, காலிஃப்ளவரை நீங்கள் எல்லாத்தையும் பீஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நார்மலாக தண்ணியில் போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா குக் பண்ணிவிடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் அந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி கொஞ்சமாக போதும், ஒரு ஸ்மால் சைஸுக்கு இஞ்சி பூண்டு ஒரு 4-5 இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆரம்பிச்சிருச்சு. மீடியம் ஃப்ளேமில் தான் நீங்கள் போட்டு இதை பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட் இதில் என்னென்ன மசாலா ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போ டொமேட்டோ போட்டுட்டேன். நல்லா ஒரு 3/4 அளவு ஆனியன்ஸ் ஆட் பண்ணோடனே நான் வந்து டொமேட்டோ ஆட் பண்ணுறேன். இப்போ டொமேட்டோ ஆட் பண்ண உடனே மசாலா ஆட் பண்ணிவிட்டு உடனே நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, காலிஃப்ளவர் இந்த ஆனியன் கூட இருந்து வேகும்போது சூப்பர் சாஃப்டாக டேஸ்ட்டாக வரும். நம்ம லாஸ்ட் ஆட் பண்ண போகிறோம், இது ஆட் பண்ண மாட்டோம், இதுக்கு கூடயே தான் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, தென் சில்லி பவுடர் எனக்கு ரொம்ப காரமாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சில்லி பவுடர் எப்படியோ அதுக்கு ஏற்ற மாதிரி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லினா 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி கொரியாண்டர் பவுடர், தென் கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவு டர்மரிக் பவுடர். ஓகேங்களா, இவ்வளோ தான் இதுக்கு நான் சேர்க்குறேன் மசாலா. வேறு எந்த கரம் மசாலா, சிக்கன் மசாலா எதுவுமே நான் ஆட் பண்ணல. நல்லா ஒரு 1 மினிட் கூட இல்லை, சம் செகண்ட்ஸ் நல்லா சாட் பண்ணிவிட்டு இது கூட காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தென் என்னோடய வீடியோஸ் பார்த்து என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்னதாச்சும் இது தப்பாக இருக்குது அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்போ தான் எனக்கு லேர்ன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, அது கூடவே நம்ம இப்போது காலிஃப்ளவர் சேர்த்துக்க போகிறோம். நான் கொஞ்சம் பெரிய பீஸாக தான் காலிஃப்ளவர் போட்டிருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்துட்டு ஆனியன் டொமேட்டோலாம் நல்லா சாட் ஆகுறதுனால பீசஸ் கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் பெருசாகவே நான் காலிஃப்ளவர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய பழைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த்தி குக்கிங் இருக்குது, ஆயில் ஃப்ரீ குக்கிங் அந்த மாதிரி. தென் நிறைய பிரியாணி வெரைட்டிஸ் இருக்குது, வ்ளாக்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாமே போய் செக் பண்ணுங்கள். எனக்கு எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது, என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு. இப்போ பேபி ஃபுட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ரேராக தான் ஷேர் பண்ணுறேன், பட் எல்லாமே ஹெல்த்தியாக தான் ஷேர் பண்ணுறேன். செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குதுன்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவர் போட்டுட்டு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி தான் குக் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ பார்த்தீங்களா, இப்போது காலிஃப்ளவர் வந்துட்டு ரொம்ப ஒயிட்டாக அப்படியே தான் இருக்குது. நம்ம ஒரு 10 மினிட்ஸ் மேலே அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சு மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணோன்னா இந்த சிக்கன் இல்லை மற்ற வெஜிடபிள்ஸ் மாதிரி இதுவும் ரொம்ப சாஃப்டாகிடும். ரொம்ப அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஆனால் இந்த டொமேட்டோட ஜூஸ்லேயே
காலிஃப்ளவர் குக் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி வரும் பார்த்தீங்களா, அதுலேயே இருந்து குக் பண்ணணும், நம்ம தண்ணி ஆட் பண்ணலை. அதுலேயே குக்காய் வர்றதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தண்ணி ஆட் பண்ணல இதில். இந்த மாதிரி தண்ணி நல்லா போயிடுச்சு, இதுக்கப்புறமும் வேகணும்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகலை, ஒயிட்டாக தான் இருக்குன்னா ஒரு 1/2 கப் அளவு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பார்த்திங்களா, நான் தண்ணி சேர்க்கலை ஆக்சுவலி. அந்த தண்ணியிலே தான் ரொம்ப சிம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்தேன். பார்த்திங்களா, நல்லா சாஃப்டாகிடுச்சு. ப்ளஸ் அந்த கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ப்ளீஸ் நீங்களும் செக் பண்ணுங்கள், ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள், ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.